சாமி, என்னடா தண்ணிக்குள்ள முங்கிருந்தவனு கலையில நிக்கிறது யாரு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நான் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த தாமிரபரணி தண்ணில தான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் சாமி. நான் குளிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தண்ணி திருநெல்வேலிக்கே போகும். விஷுவலை பார்த்து சிவாஜி பார்த்துட்டாரு. ஆமா, விழுந்துச்சு போய் ஸ்கிரீன் முன்னாடி நின்று அவரை பார்த்து திட்டுறாரு சார். அங்க நடிக்கும்போது பெரிய உண்மை நடிச்சிருந்த, நீங்க பேசும்போது கோட்டை விடுற பரதேசி. ஒரு டைலாக் பேசி கேட்டுங்க, சாரே கேட்டார், விஜய் சாரே கேட்டாரு. கேரவான்ல உட்காந்துருக்கோம். அப்ப கேட்டார், சார் என்ன சார் நீங்க? இல்ல உண்மை இல்லைங்க, அவர் என் கூட நடிக்கும் போது நான் பார்த்துருக்கேன். அவர் என்ன டோன் கொடுத்து பேசுவாரோ அதே டோன் நான் ஸ்கிரீன்ல பார்த்தேன். அது உங்க வாய்ஸ் என்னும் போது அது எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சும்மா ஏதாவது ஒரு டைலாக் மட்டும் பேசுங்களேன். அது ரொம்ப அவ்வளோ பெரிய நடிகர், ரொம்ப சரளமா என்னை மதிச்சு உட்கார வச்சு பேசுறேன். இது சிவகார்த்திகேயன் சார் தான் இந்த நேரத்தில் நினைச்சு, என்னையா உனக்கு வாய்ஸ் பொம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்குது, சன்னமா இருக்கு, வாய்ஸ் நல்லா பேஸ் பண்ணு, நல்லா இந்த இதெல்லாம் உடையணும், கத்தி ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னாரு. பீச்சில் போய் உட்காந்துட்டு கத்துன்னு கத்தி படிப்பேன். தினத்தந்தி பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டு சத்தம் போட்டு படிப்பேன். சவுண்டு யாரையும் நேரம் எடுத்துட்டு இருக்கான். நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். முதல்ல வெளியே போக சொல்லி ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லா ரொம்ப அசிங்கப்பட்டு தான் நான் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கெஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழ் சினிமா, இந்தியா சினிமாவுக்கே ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். அதாவது இந்தியா சினிமாவில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடிகரோ இல்ல டெக்னீஷியனோ வந்தாங்கன்னா தமிழ் சினிமா பொறுத்தளவு புகழின் உச்சிக்கே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ் சினிமா ஒரு முக்கியமான ஒரு அங்கத்துல இருக்கு. பல்வேறு மொழியிலேருந்து வந்த நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்ல நடிப்பாங்க, ஆனா புகழின் உச்சிக்கு போவாங்க. அந்த நடிகர்களுக்கு பின்னாடி யார் அந்த வாய்ஸ் கொடுப்பாங்க? ஏன்னா பெரும்பாலும் வெளி மாநிலத்திலிருந்து வர நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வாய்ஸ் பேச முடியாது, பேசவும் தெரியாது. அதற்கு நம்ம தமிழ் சினிமாவில குறிப்பா அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அந்த நடிகர்களுக்கு அந்த வாய்ஸை கொடுத்து அந்த நடிகர்களோட முழு கதாபாத்திரம் மாத்திர பொறுப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில இருக்க டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கெஸ்ட் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் மற்றும் நடிகர் திரு ராஜேந்திரன் அவர்கள் தான் இருக்காரு. வாங்க அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நலமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். உங்க வாய்ஸ்ல கோட்டா சீனிவாஸ் உடைய பாணியில வணக்கம் வைங்க சார், அது நல்லா இருக்கு. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்ல. முதல்ல சினிமாவுக்கு எதுக்காக சார் வந்தீங்க? சினிமாவுக்கு நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல் ஹிந்து ஹை ஸ்கூல் ட்ரிப்ளிகேன்ல இருக்கு. அங்க எல்லாமே கலை சம்பந்தப்பட்டவங்க தான். நேட்டிவ் சென்னையா? அப்படி சார். ஆமா, எனக்கு நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அம்மாவுக்கு விழுப்புரம் பக்கம் வளவனூர் கிராமம், அங்கதான் இருந்தது. இங்க என்னன்னா இந்து ஹை ஸ்கூல்ல இப்ப என்னோட கிளாஸ்மேட்டு தான் நடிகர் பார்த்திபன், என்னுடைய கிளாஸ்மேட்டு நடிகர் வசந்த். இந்த மாதிரி எல்லாம் கலை சம்பந்தப்பட்டவங்க எனக்கு வாத்தியாரா இருந்தாங்க. நடிகர் ராஜேஷ் எனக்கு வாத்தியார். ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு நேச்சுரலாகவே கலை மேலே ஒரு ஆர்வம் அதன் மூலமா நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் சினிமாக்குள்ளார வந்தேன். நடிக்கிறதுக்கு வந்தேன், ஆனா காலம் என்ன பின்னணி குரல் கலைஞெல்லாம் மாத்திருக்கு. நடிக்க திரு ராஜேந்திரன் அவர்கள் டப்பிங் வாய்ஸ் எப்ப சார் மொமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சீங்க? இல்ல, நான் பேசினது வாய்ஸ் எஸ்டாப்ளிஷ் பெரிய லெவல் ஆனது கோட்டா சாருக்கு பேசினதுக்கு அப்புறம் தான். பட் நான் அதுக்கு முன்னாடி அப்போ நிறைய மொழி மாற்று படங்கள் இங்க நிறைய வரும். தெலுங்குல இருந்து தமிழுக்கு, கன்னடால இருந்து தமிழ், மலையாளம் டு தமிழ், ஹிந்தி டு தமிழ்னு வரும். அதுக்கு நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு பெரிய ஒரு பேர் எனக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா மைனே பியார் கியான்னு ஒரு படம் ஹிந்தியில வந்தது. அது சல்மான் கான் அப்புறம் பார்வதியோ பாக்யலட்சுமியோ அவங்க ஹீரோயின் பேரு. சல்மான் கானுக்கு ஃபர்ஸ்ட் படம். அந்த படம் 3 கேரக்டர், மெயின் கேரக்டர். ஒன்று சல்மான் கான், இன்னொன்று அந்த ஹீரோயின், இன்னொன்று சல்மான் கான் சார் கூடவே மனோகர் பையா அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். இதுல சல்மான் கானுக்கு ரத்னகுமார் பேசினாரு, கண்டசாலா ரத்னகுமார். அந்த பார்வதி அந்த கேரக்டருக்கு உமா பரணி அவங்க பேசினாங்க. அந்த மனோகர் பையா கேரக்டருக்கு நான் பேசினேன். பட் அது ஏன் பெருசா எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா, இந்த ஹீரோயின் 2 பேருமே வடநாட்டு சாயல்லையே இருக்கும் அந்த முகம், சல்மான் கான் முகம் எல்லாம். பட் நான் பேசின கேரக்டர் நடிச்ச அந்த ஆர்டிஸ்ட் ஹரியானாவை சேர்ந்தவர். அவருடைய ஃபேஸ் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டு ஃபேஸ் ஒட்டி இருக்கும்.
அதுக்கு என்னோட வாய்ஸ் போய் செட் ஆனது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து எஸ்பிபி சார் தான் முதல்ல இதை பார்த்து பாராட்டி நான் உன்னுடைய ஃபேன் ஆயிட்டேன் ராஜேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டினது. அவ்வளோ பெரிய மகான் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்தது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அப்படிதான் ஆரம்பிச்சது இது. அதாவது நீங்க விருப்பப்பட்டு போனீங்களா இல்ல அதுவும் அமைஞ்சதா சார்? இல்ல இது அதுவா தான் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா 1981 ஆமா 81 82 அதுல வந்து நான் ஒரு படம் ஹீரோவா பண்ணேன். அந்த படம் பேர் வந்து தர்மகர்த்தா. அந்த படத்துல நான் ஹீரோ. அந்த படம் தான் கோவை சரளா அவர்களுக்கு முதல் படம். அப்போ அந்த படம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாளின்னு ஒரு படம் வந்தது. SSR சாரு, தேவிகா அம்மா அவங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. இந்த பாட்டு கூட ரொம்ப ஃபேமஸ். இந்த ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா? அந்த படத்தை கொஞ்சம் மாத்தி ரீமேக் பண்ணாங்க. அந்த படத்துல SSR சார் பண்ண அந்த கேரக்டர் இதுல நான் பண்ணேன். அந்த படம் நல்லபடியா ஷூட்டிங் போச்சு. ஆனா ரிலீஸ் ஆச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு படம் வெற்றி பெறல. 2 வாரம் என்னமோ தான் போச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய முயற்சிகள் பண்ணேன். சின்ன சின்ன கேரக்டரா தான் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் வாய்ப்பு தேடி நான் போகும்போது டைரக்டர்கள் எல்லாம் மீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவங்கள சுத்தி ஒரு ரசகத துரக பதாதிகள்னு ஒரு கும்பல் இருக்கும். ஒரு கும்பல் இருக்கும். ஆமா, அவங்க பார்க்க விட மாட்டாங்க. இல்ல இப்பயாவது போன்லாம் இருக்கு, டேட்டா ஃபோன் நம்பர் வாங்கி பேசிடலாம். அப்பெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பே கிடையாது. நான் வந்த காலம்னா லூப் சிஸ்டம் டப்பிங்ல இருந்த பீரியடு. அப்போ நான் யோசனை பண்ணேன், இப்போ டைரக்டர்கிட்ட உட்கார்ந்து நம்மளுடைய எண்ணங்களை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ரூட் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி தான் டப்பிங்க்கு வந்தேன். ஏன்னா டப்பிங்க்கு வந்தோம்னா இப்போ நான் படம் போய் பேசும்போது டைரக்டர் பக்கத்துலேயே அதை உட்காருவார். சார் அதை அப்படி பேசுங்க இப்படி பேசுங்கன்னு சொல்லுவார். ஸோ அப்போ நம்ம எண்ணங்களையும் தெரியப்படுத்தலாமேன்ட்டு தான் நான் டப்பிங் ட்ராக்கு எடுத்தேன். இல்ல நீங்க நினைச்சீங்களா நம்ம பல அதாவது பல்வேறு வாய்ஸ்ல நம்ம பேசுவோம் அப்படின்னு நினைச்சீங்களா? இல்லை, அது ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா KAV கோவிந்தன் ஒரு ரைட்டர் இருந்தார். அவர் வந்து அப்போ என்னுடைய மனைவி இருக்காங்க ஸ்ரீலேகா, அவங்கள பார்க்கறதுக்கு நான் அடிக்கடி ஸ்டுடியோவுக்கு போவேன். ஒன்றும் டப்பிங்லாம் பேசணுன்றதுக்காக போனது கிடையாது, அவங்கள பார்க்கறதுக்கு போவேன். அப்போ போகும்போது பார்த்தா அவங்க எல்லா ஆர்டிஸ்டுங்கெல்லாம் போய் பேசும்போது அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஏன்னா ஒரு தெலுங்குல யாரோ நடிச்சிருக்கிறாங்க, அந்த சவுண்டை கட் பண்ணிடுறாங்க, இங்கே தமிழ் பேசுகிறாங்க, அப்போ தான் தமிழ் படம் மாதிரியே வருதுன்ட்டு இந்த ஆர்ட் மேலே எனக்கு ஒரு பெரிய காதல் வந்து. எப்படி சிங்க் பண்ணுறாங்க? ஆமாம். ரெண்டாவது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது எனக்கு. அப்போ எங்கள் வீட்டில் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இவரும் டப்பிங் பேசுறதுக்கு ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு KAV கோவிந்தன் அவங்க கிட்ட சொன்னாங்க, ரைட்டர்கிட்ட. அவர் என்னை முதல்ல பேச வச்ச போது, என்னையா உனக்கு வாய்ஸ் வந்து பொம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்குது, சன்னமாக இருக்கு, வாய்ஸ் நல்லா பேஸ் பண்ணு, நல்லா இந்த இதெல்லாம் உடையணும், கத்தி ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னாரு. சரி, ஏதோ இந்த கலையில் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுனால நிறைய இந்த சங்கத்தமிழ், குரலோவியம், அந்த மாதிரி கடக்க முட்டக்கெல்லாம் வர்ற தமிழ் புக்குங்கள்லாம் வாங்கிட்டு பீச்சில் போய் உட்காந்துட்டு கத்துன்னு கத்தி படிப்பேன். தினத்தந்தி பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டு சத்தம் போட்டு படிப்பேன். அப்படியே தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி 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 இந்த குரல் வந்து ஓரளவு கொஞ்சம் மோல்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய தெலுங்குலேருந்து வந்த படங்கள்லாம் நூத்தன் பிரசாத் சார், ராவ் கோபால் ராவ் சார், அவங்களுக்கெல்லாம் நிறைய பேசியிருக்கேன். பட் வந்து நான் என்னை வெளியில ரொம்ப தெரிய வச்சது வந்து கோட்டா சீனிவாஸ் ராவ் சார் வாய்ஸ் தான். இல்லை, இது வரைக்கும் எத்தனை வாய்ஸ் சார் பேசியிருப்பீங்க? எத்தனை நடிகருக்கு பேசியிருப்பீங்க? எத்தனை படத்துக்கு பேசியிருப்பீங்க? படத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 1500 படங்களுக்கு மேலே பேசியிருக்கேன். இப்போ கோட்டா சீனிவாஸ் ராவ் சாருக்கே, அவருக்கு மட்டுமே தெலுங்குல இருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட படங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல அவருக்கு மட்டுமே நான் 68 படம் பேசியிருக்கேன். அப்பா. ஸோ எனக்கு அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், எங்க டயலாக் கேப் விடுவாரு, எங்க மாடுலேஷன் வந்து டிஃபரன்சியேஷன் பண்ணுவார், இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கே போகும் ரயில்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல ஹீரோ சுதாகர் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் காமெடி நடிகராக மாறிட்டார், தெலுங்குக்கெல்லாம் போயிட்டு வந்தது. அவருடைய வாய்ஸ் ஒரு பெக்யூலியர் வாய்ஸ். அப்போ வந்து சுட்டி குழந்தைன்னு ஒரு படம் வந்தது, தெலுங்குல இருந்து தமிழுக்கு டப் பண்ணாங்க. அது வந்து ரோஜா கம்பைன்ஸ் தான் பண்ணாங்க அந்த படம். காஜா மொய்தீனா? காஜா மொய்தீன் சாரு, ஜெயபிரகாஷ் சாரு, இன்னொருத்தர், அந்த 3 பேர் இருப்பாங்க ப்ரொடியூசர்ஸ், அவங்க தான் வந்து இதை தமிழ்ல பண்ணாங்க. அதுல வந்து அமலா மேடமோட சன்னு தான் அகில், அவர் தான் அந்த குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாரு. அதுல 3 வில்லன் வருவாங்க. அந்த 3 வில்லன்ல ஒரு வில்லன் சுதாகர்.
ஸோ அந்த சுதாகர் வாய்ஸ் அப்படியே இமிட்டேட் பண்ணி அதில் நான் பேசினேன். ரொம்ப பேருக்கு சுதாகர் தான் பேசியிருக்காருன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அதிசய பிறவி ரஜினி சார் படம் வந்ததுல அதுல சில விஷயங்கள்லாம் அவருக்கு மேட்ச் பண்ணி நான் தான் பேசினேன். ஞாபகம் இருக்கா சார்? இப்ப இந்த வாய்ஸ்ல இப்ப பேச முடியுமா? ஞாபகம் இருக்கா? அவருதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது வந்து இன்னொன்னு வந்து டக்குன்னு நம்ம வந்து எந்த வாய்ஸும் பேசிட முடியாது. எந்த டப்பிங் ஆர்டிஸ்டாலுமே. ஏன்னா இதுல வந்து மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் இன்ஜினியருக்கு தான் இருக்கு. அவங்க வந்து அந்த வாய்ஸ் கரெக்டா பேஸ் பண்ணி அதை பண்ணி இந்த இறக்கி பண்ணி அதை கரெக்டா வச்சாதான் நமக்கு வரும். ஸோ 25% டைரக்டர் சொல்லுவாரு இது இந்த மாடுலேஷன்ல வேணும்னு. ஒரு 30% நம்ம பங்கு இருக்கும். ஆனா பெரும்பாலான பங்கு சவுண்ட் இன்ஜினியருக்கு தான் இருக்கும். அவங்க கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணலன்னா அந்த வாய்ஸ் போடு. நான் வந்து சாமி அப்படின்னு நான் கத்துனேன்னு வச்சுக்கோ, அவங்க கொஞ்சம் இறக்கிட்டேன்னா என்ன சாமி அப்படின்னு வந்துடும். காமெடி பீஸ் ஆயிரும். ஆமா. ஸோ அதனால இன்ஜினியர் சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. அதனால இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் பேர் எனக்கு வருது. முதல்ல ஒரு வாய்ஸ் எடுத்து பேசும்போது எவ்வளவு நேரம் சார் எடுத்துக்கிட்டீங்க? திட்டினாங்களா சவுண்ட் இன்ஜினியர்? யாரையும் இவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருக்கான், இவ்வளவு நேரம் பேசிட்டு நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். முதல்ல வெளியே போக சொல்லி ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அசிங்கப்பட்டு தான் நான் வந்தேன். ஏன் இப்ப இதே கோட்டா சீனிவாசராவ் சாருக்கே நான் பேசும்போது சாமின்னு ஒரு படம் தான் அவர் நேரடியா நடிச்ச முதல் தமிழ் படம். ஸோ அவரை வந்து இன்னொன்னு வந்து அந்த படம் வந்து கவிதாலயா கேபி சார் படம். அதுல வந்து அவர் போட்டது வந்து அந்த தெலுங்கு நடிகர். ஆனா படத்தினுடைய சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சப்ஜெக்ட், திருநெல்வேலி பாஷை. ஸோ தெலுங்குக்காரு திருநெல்வேலி பாஷை எப்படி இதை பேச முடியும்னு. ஆனா அந்த வாய்ஸ் வேணும். ஏன்னா அந்த காமெடி அந்த வில்லன்னு அந்த பாக்குறது எல்லாம் அந்த டோன்ல வரணும். அது மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. மயில்சாமி பேசினார்னு கேள்விப்பட்டேன் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு. தாமு அப்படின்னு மிமிக்ரி பண்ணவங்க எல்லாம் போய் ஏதோ ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. எதுவும் வரல. பொதுவா வந்து ஹரிசார்னாவே புளிஞ்சு எடுத்துருவாரு. அந்த கேரக்டர் முழுசா வர வரைக்கும் விட மாட்டாரு. எப்படி உங்களை சூஸ் பண்ணாரு? இல்ல அவரு என்ன சூஸ் பண்ணவே இல்லை. அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோல ஏவிஎம் சந்திரன் ஒரு மேனேஜர் இருந்தார். இப்போ அவர் தனியா ஸ்டுடியோ போட்டிருக்காரு. அந்த ஏவிஎம் சந்திரன் சார் தான் ஹரி சார்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்காரு, நீங்க ட்ரை பண்ணுங்க, அவர் பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் வாய்ஸ் டெஸ்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு வரமாட்டார். டைரக்டா நீங்க அவரை வச்சு பேச வைக்கிறீங்கன்னா வருவாரு. ட்ரை பண்ணுங்கன்னாங்க. அவர் சொல்லி தான் என்ன கவிதாலயால இருந்து கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் போய் ஹரி சாரை மீட் பண்ணேன். ஏவிஎம் கார்டன்ல தான் நடந்தது டப்பிங்க. அவர் என்கிட்ட உட்காந்துட்டு உங்க பேர் என்ன, என்ன படிச்சிருக்கீங்க, உங்க ஊர் எது, எப்படி வந்தீங்கன்னா சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. நான் யோசிச்சேன், வாய்ஸ் டெஸ்ட் சைலண்டா வச்சுட்டு இருக்காரு உங்களுக்கு. ஆமா, இல்ல அவர் என்ன பார்த்தாருன்னா அது ஒரு டைரக்டரோட மிகப்பெரிய பங்கு. அந்த டோன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாய்ஸ்ல வருதான்னு என்ன டெஸ்ட் பண்றாரு. பட் நான் சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவரு திருப்தி ஆகல. அப்ப என்ன பண்ண, தியேட்டருக்குள்ள கூட்டு போயிட்டு சார் நான் ஒரு 3 சீன் போடுறேன், அது 3 வேரியேஷன், நீங்க அதை பேசுங்க அப்புறம் பார்க்கலாம். சரி சார் அப்படின்னு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சார் நீங்க வந்து கன்சோல் ரூம் போங்க, இங்க என் கூட இருக்கக்கூடாது, தியேட்டர் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு நான் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். அவரு சரின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஏன்னா அதுதான் மெயின் கேரக்டர் படத்துல. ஆமா. ஸோ அதனால அவர் உள்ள போயிட்டோன்னு முதல் சீன் இன்ட்ரோடக்ஷன் தண்ணியில இருந்து எழுந்திருப்பாரு அவர். அது ஒண்ணு. ரெண்டாவது விக்ரம் சார் கல்யாணம் நடக்கும்போது பந்த் நடக்கும். அதுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது அந்த பிரச்சனை அந்த ஃபேஸ் பண்றதுக்கு வர ஒரு சீனு. 3வது கிளைமேக்ஸ். இது 3 என்னை போட்டு பேச வச்சாரு. அவருக்கு பயங்கர திருப்தி நான் பேசினது. அவர் வந்து அப்படியே நின்று என்னையே பார்க்குறாரு. அதான் என்ன சார் ஓகேவா? இல்லை சார் எனக்கு நான் உங்ககிட்ட உங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அப்படியே டோட்டல் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாறுற மாதிரி வேற மாதிரி மாறி பேசுறீங்க, என்னால் ஜீரணிக்க முடியல சார். பெரிய சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்துக்கு பெரிய ஒரு ஆக்சுவலி இந்த படம் இப்போ ஹிட் ஆன மாதிரி எனக்கு ஃபீலிங், இந்த வாய்ஸ் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னாரு. அந்த படம் நான் பேசினேன். அந்த படத்துக்கு தான் முதல்ல 2003ல பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவார்டு இன் தமிழ்நாடு கோல்டு மெடல் அப்ப சிஎம் இருந்த ஜெயலலிதா அம்மா கையில நான் வாங்கினேன். அந்த முதல்ல ஒரு சீன் சொன்னார்ல, அந்த சீன் பேசும்போது அது என்ன சீனு, அது எப்படி சார் பேசி காட்ட முடியுமா? அது வந்து தண்ணியில இருந்து வெறும் தண்ணி மட்டும் காட்டுவாங்க ஷாட்ல, திடீர்னு எழுந்திரிச்சு வந்து பேசுவாரு. அது பாத்தீங்கன்னா அந்த எஃபெக்டோட நான் பேசணும். தண்ணிக்குள்ள முங்கி இருந்துட்டு வெளியில வர சாமி
என்னடா தண்ணிக்குள்ள முங்கிருந்தவனு கலையில நிக்கிறது யாரு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நான் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த தாமிரபரணி தண்ணில தான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் சாமி. நான் குளிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தண்ணி திருநெல்வேலிக்கே போகும் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அது டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதே மாதிரி விக்ரம் சார்கிட்ட வந்து பேசும்போது கல்யாணம் ஆயிட்ட வந்து பேசுவார். அதுதான் ஹைலைட் சீன். அதுல அவர் பேசும்போது, "வாயா சாமி, என்ன தாலி கட்டின கையோட பொஞ்சாதியை கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்துட்டியோ? எங்களே ஒரு சம்சாரம்" அப்படின்னு. "ஏன் அப்படி எல்லாம் பண்ண?" அப்படின்னு அவர் கத்துவார். "எதுக்கு பந்தன்னு?" அப்ப இவர் கேட்பார், "யாரை கேட்டல பந்துக்கு பாதுகாப்பு கொடுத்தார்? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீ என்ன பெரிய கடவுளா இல்ல கலெக்டர்? அதுக்கும் மேலே கேவலம் 4500 ரூபாய் சம்பளத்துல 2 சட்டை 2 பூட்டை போட்டுக்கிட்டு 4 போலீஸ் ஸ்டேஷன்ல 40 போலீஸை கண்ட்ரோல் பண்ற உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா 8 மாவட்டத்துல 16 எம்பி 32 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட்டையே கண்ட்ரோல் பண்ற எனக்கு என்ன திமிரு இருக்கும்? அதாவே வச்ச வேட்டு அப்படின்னு பேசினேன். அது அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு. அது கோல்டு மெடல் தமிழக அரசினுடைய அங்கீகாரமும் எனக்கு கிடைச்சது. இல்ல எத்தனை டேக் சார் வாங்குனீங்க? இப்ப இந்த வாய்ஸ் எல்லாம் பேசும்போது அவர் ஒரு லிப் மூமெண்ட்ல பேசியிருப்பாரு, அவருடைய மாடுலேஷன் வேற மாதிரி இருக்கும். எப்படி அதை உள்வாங்க? எப்பவுமே சார் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு சீன் நான் பேசுறேன்னா அந்த சீன் எந்த மூட்ல நடக்குது, இவங்க எந்த மாதிரி மூட்ல எந்த எமோஷன்ல பேசணும், இதை ஒரு தடவைக்கு 2 தடவை நான் ஸ்கிரீன்ல போட்டு பார்ப்பேன். டைரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கி என்ன போடுங்க சார் அப்படின்னு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இதுல இது இந்த மாதிரி மூட்ல நடக்குதா அப்படின்னு. இப்ப இந்த விக்ரம் சார் பேசுனதுலயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப சாதாரணமா கூப்பிடுவாரு. நீ என்ன கலெக்டரா இல்ல கடவுளான்னும் போது ரைஸ் ஆவாரு. அதுக்கு மேல அவரு பூட்டு சூட்டு இதெல்லாம் சொல்லும் போது இன்னும் ரைஸ் ஆவாரு. அதுக்கப்புறம் வந்து உனக்கு வந்து டிரான்ஸ்பர் வாங்கி எடுத்துட்டு போகல அப்படின்னும் போது இவர் வந்து கத்து வரல. அதே சீட்ல முகத்தை மட்டும் ரப்பா வச்சிருப்பாரு. அவன் ஒருத்தர் பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்லுவான், அவன் பேசும்போது அவன் காத வத்தியலே வந்தது நம்ம சாதிகார பயலே. இந்த வேரியேஷன்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் ஹரிசாருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும்போதே ஒரு சின்னதா ஒரு காமெடி பண்ணுவார். இதே இதுல படத்துல நான் பேசும்போது பார்த்தா பத்திரிகை ஆபீஸ் அடிச்சு உடைக்கிறதுக்கு வருவாரு. அங்க பார்த்தா கால் த போலீஸ் அப்படின்னு அந்த பொண்ணு திடீர்னு வாய்ஸ் மாத்தி போலீஸ் போலீஸ் அப்படின்னு வருது. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் பேச முடியும். அது மாதிரி சிரிப்பு பெக்யூலியரா சிரிப்பாரு. நிறைய இருக்கு. இல்ல அவர் ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட். அது எப்படி சார் நீங்க உள்வாங்குனீங்க? இப்ப அந்த ஒரு சீரியஸா போயிட்டு இருக்கும் போதே நான் போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லும்போது அந்த வாய்ஸ் எப்படி நீங்க எடுத்தீங்க? இல்ல அவர் வந்து ஓரளவு டோன் கொடுத்திருப்பாரு அவரு ஒரிஜினல்ல. அது என்ன கொஞ்சம் பேஸ்லயே தான் இருக்கும். அதை வந்து காமெடியா நான் மாத்திக்குவேன். சோ இந்த இடம் வந்து இது காமெடியா பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கும். சோ அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஆர்டிஸ்ட்ன்றதுனால ஒரு இன்வால்வ்மெண்ட் வரும் இல்லைங்களா? இல்ல இயக்குனர் இருந்தாதான் இது மாதிரி பண்ண முடியும். இயக்குனருங்கிற சொல்லுவாரு சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல டைரக்டர் சார் சொல்லாத சில விஷயங்களை நானே பண்ணுவேன். அது வந்து சார் ரொம்ப நல்லா இருந்தது சார், சூப்பர் அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னாரு. இந்த போலீஸ்ங்கிறத அழகா ஒரு வாட்டி இன்னொரு போலீஸ் போலீஸ் அப்படின்னாரு. 2 வார்த்தை தான் சொல்லுவாரு. அது அவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு தியேட்டர்ல. இல்ல இப்ப இந்த வாய்ஸை நீங்க எப்படி சார் எடுத்தீங்க? கோட்டா சீனிவாசன் இந்த வாய்ஸ் செட் ஆகுமா அப்படின்னு இயக்குனரோட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இது எப்படி நீங்க சூஸ் இல்ல இதுக்கு வந்து மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மருதபரணி சார் எனக்கு ரைட்டர் அமைஞ்சார். அவர் தான் எனக்கு குருநாதர் மாதிரி. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாடலாசிரியர் மருதகாசி அப்பா இருந்தாங்க இல்லைங்களா, அவருடைய பையன், இளைய கடைசி பையன். அவர் தான் வந்து என்னை வந்து பிராக்டிஸ் பண்ண சொன்னாருன்னா, உன்னுடைய வாய்ஸ் எனக்குன்னு ஒரு டோன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எங்கேயுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணாது. இப்போ கோட்டாக்கு பேசுறாங்க, பேசினா அந்த டோன் புடி. அதே மாதிரி நூத்தன் பிரசாத் பேசினா அந்த டோன் புடி. ராவகோபால் ராவ் பார்த்தோம்னா அதுக்கு அவர் ஒரு வேறுபாடு. இப்போ உங்க பேர் வந்து ஆண்டனி இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆண்டனி பார்த்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கிற, வீட்டுல எல்லாம் ஜவுக்கியமா இருக்கிறாங்களா, அப்புறம் அது எதுவும் இல்லை, இப்படி விடாம பேசிட்டு போவார். அவர் பாணி ஒண்ணு. இதெல்லாம் என்ன கேட்ச் பண்ண சொன்னார். பண்ணி அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுல கிளிக் ஆனது கோட்டா சாருடைய வாய்ஸ். நேரடியா ஒரு தமிழ் படத்துல பண்ணும்போது ஃபர்ஸ்ட் படமா சாமி தான் பண்ணாரு. அப்போ வந்து உங்க வாய்ஸை பார்த்துட்டு அவர் ஏதாவது உங்கள்கிட்ட நேரடியா பேசினாரு. அவர் எப்ப பேசினாருன்னா, மனோஜ்குமார் சார் டைரக்டர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஜெய்சூர்யான்னு ஒரு படம் பண்ணார். அர்ஜுனை வச்சு பண்ணாரு. அதுல வந்து இவர் ஒரு கேரக்டர், ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருப்பாரு. அது ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ கிடைச்ச டைம் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. அதுல கிடைக்காம. ஆமா, அவர் சின்ன குட்டியா அவருடைய ஸ்டோரி சொல்லுவார். அதாவது நான் வந்து ஹைதராபாத்ல கோதாவரியில குதிச்சேன்,
சென்னையில் கூவாத்துல எழுந்திரிச்சேன், அதுக்கப்புறம் நிறைய பிக் பாக்கெட் அடித்தேன், அதை அடித்தேன், அதை அப்படித்தனம் பண்ணேன், அதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மந்திரியா வந்து உட்காந்துருக்கேன்னு முடிப்பார். பட் இந்த டயலாக் வந்து அங்க கிடைச்ச அந்த டைம்குள்ள ஷூட் பண்ண முடியல. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கோட்டா சீனிவாசராவ் சார் அந்த டயலாக் வந்து பாடி மட்டும் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு, ஆனா டயலாக் வந்து 1 2 3 தான் சொல்லியிருப்பாரு. இப்ப நான் கோதாவரி ஆத்துல குதிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்படின்னு. ஸோ இது குதிச்சு இது எந்திரிச்சு இதை டைலாக் சிங்க் பண்ணணும் நம்ம. இதை நான் மனோஜ்குமார் சார் சொன்னாரு, சார் அவர் எல்லாம் 1 2 3 பேசி வச்சிருக்காரு சார், நீங்க தான் பார்க்கணும். நான் பார்த்து உட்காந்து யோசனை பண்ணிட்டேன் எப்படி சிங்க் பண்றதுன்னு. அதுக்கப்புறம் பேசி பெரிய சக்சஸ் ஆச்சு. இதை வந்து தெலுங்குல அவர் பேசுறதுக்கு போகும்போது பார்த்தாரு, ஓ இது யாரையா பேசுனது, என்ன மாதிரியே பேசியிருக்கான், நான் இங்கெல்லாம் டைலாக் பேசவே இல்லையே, வெறும் 1 2 3 தானே சொன்னேன், அது எப்படி எவ்வளவு டைலாக் மேட்ச் பண்ணிருக்கான்ட்டு. அப்போ இவர் ரத்னகுமார், கண்டசாலா ரத்னகுமார் அங்க இருந்தார். அப்போ சொன்னாரு, என் ஃப்ரெண்டு தான் அது பேசினது, ஃபோன் போடியா அப்படின்னு. தமிழ் பேசுவாரு சார் அவரு? நல்லா பேசுவாரு, கோட்டா சீனிவாசராவ் நல்லா பேசுவாரு. ஆனா என்னன்னா தெலுங்கு வாட கலந்து வரும். அப்போ முதல் தடவை எனக்கு ஹைதராபாத்ல இருந்து போன்ல பேசினாரு. அதுக்கப்புறம் எப்ப சென்னைக்கு வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவார். கிரீன் பார்க் ஹோட்டல்ல தான் தங்குவாரு. என்னங்க வர சொல்லுவாரு, போய் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் அவரோட பேசிட்டு அவருடைய அனுபவங்கள்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு நான் கிளம்பி வந்துடுவேன். இன்னொன்னு, அவர் அங்க அக்ரிமெண்ட் போடும்போதே சொல்லிடுவாரு, தமிழ் அரவா லாங்குவேஜ்ல எனக்கு வந்து ராஜேந்திரநாத் டப்பிங் பேசணும் அப்படின்னு அக்ரிமெண்டே போட்டுருவாரு. இங்கேயே வேற யாரும் வாய்ஸ் மாற்ற முடியாது. இல்ல அது கிடைக்காதுல்ல அந்த வாய்ஸ். அது பெரிய கிஃப்ட் சார். எனக்கு அவருடைய சப்போர்ட் எனக்கு இருந்தது பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு படத்துல வந்து அவருடைய வாய்ஸ் வேற ஆளு யாரோ பேசியிருக்காங்க, ஆனா அது அந்த அளவுக்கு சூட் ஆகல. அதாவது ரெமுனரேஷன் சரிப்பட்டு வரலன்னு வேணாம்னு சொல்லியிருப்பேன். அதை யாராவது பேசியிருப்பேன். தெலுங்குலயே நீங்க தான் பேசுனீங்களா சார் அவருக்கு? இல்ல அது சாரே தான் பேசினாரு, அவரே தான் பேசினாரு. ஆனா என்னை கூப்பிட்டாரு, எனக்கு ரொம்ப ஏஜ் ஆகுதியா, நடிச்சுட்டு நானே வந்து டப்பிங்கும் பேச முடியல, நீ தெலுங்கு பேசியன்னா. அப்போ அவர் என்னை கூப்பிட்ட நேரத்துல எல்லாம் நான் வந்து தெலுங்கு அவ்வளவா ப்ராக்டிஸ் பண்ணல, வரலன்னு. அந்த வாய்ப்பு எனக்கு இப்ப கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பா பேசுவேன். ஏன்னா இப்ப நான் தெலுங்கு படங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால அந்த இதுக்கு அவரே தான் பேசினார். நான் முதல்ல அவரை சந்திக்கும் போது, நேரடியாக சந்திக்கும் போது என்ன சொன்னாரு? அப்போ வந்து பரணி ஸ்டுடியோவில் ஒரு படம், தெலுங்கு படம் தான், புஜ்ஜிகாரு மேட் இன் சென்னைன்னு ஏதோ ஒரு படம். அந்த படம் டப்பிங்ல இருக்கும்போது அவர் சொல்லி இருக்காரு அங்க சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட, இங்க அந்த ராஜேந்திரன் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காருன்னா அவரை நான் பார்க்கணும், என் முடிஞ்சா வர சொல்லுங்களேன்னு இருக்காரு. அப்போ எனக்கு பரணி ஸ்டுடியோல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் நான் அவரை தான் பரணி ஸ்டுடியோல தான் முதல்ல அவரை மீட் பண்றேன். அப்போ நான் வந்து ட்ராக்ஸு டிஷர்ட்லாம் போட்டு நாங்கள் போனேன். அவர் என்னை பார்த்துட்டு, சார் நமஸ்காரம் சார் அப்படின்னா, நமஸ்காரம் ఎవరు మీరు அப்படின்னாரு. சார் నేనే சார் మీ యాక్టింగ్కు அரவா லாங்குவேஜில் பிராணா அப்படின்னு. அரே ராஜேந்திரன் அப்படின்னு எழுந்திரிச்சு நிறுத்திட்டாரு, டப்பிங் நிறுத்திட்டு தோல் மேலே கை போட்டுன்னு காப்பி கொண்டா டீ கொண்டான்னு வர வச்சு என்ன கொடுத்து, உண்மையிலே ரொம்ப அவ்வளோ பெரிய நடிகர், ரொம்ப சரளமாக என்னை மதிச்சு உட்கார வச்சு பேசினார். இல்ல இப்ப படங்களை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டதா கேள்விப்பட்டேன் சார். இல்ல படம் நடிகர் நிறுத்திட்டாருன்னு சொன்னாங்க. கடைசியா என்ன ஒரு தடவை கிரீன் பார்க் கூப்பிட்டாரு. அப்போ துட்டு அப்படின்னு ஒரு படம், அந்த ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்லாம் அங்க இருந்தாங்க. அப்போ என்ன கிரீன் பார்க் வர வச்சு அவங்க கிட்ட எல்லாம் என்ன அறிமுகப்படுத்தினாரு. இவர் தான் எனக்கு தமிழ்ல டப் பண்றது, இந்த படத்துக்கும் இவர் தான் பேச போறாரு, அதனால பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கூப்பிட்டு சொன்னார், ராஜேந்திரன் இதே ப்ரொடியூசரு, படம் துட்டு மஞ்சி துட்டு அடுகு அப்படின்னாரு. ஸோ அந்த படம் இன்னும் டப்பிங்க்கு வரல. அப்புறம் அவர் சொல்றாரு, இல்லை நான், ஏன்னா அவர் சன்னு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, அதுல ரொம்ப உடைஞ்சிட்டாரு அவரு, அதனால அவர் நடிக்கிறத நிறுத்திட்டாரு. கோட்டா சீனிவாசராவ் சார் இந்த சாமி படத்தை தாண்டி கிட்டத்தட்ட திருப்பாச்சி இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த டைலாக்லாம் ஞாபகம் இருக்கா சார்? இல்லை அதெல்லாம் ஒன்றும். ஒரு தடவை விஜய் சாரே கேட்டார். விஜய் சார் வந்து அவர் வேற ஏதோ ஒரு விஷயமா நான் பார்க்கறதுக்கு போயிருந்தேன் என் ஃப்ரெண்டு கூட. அப்போ சச்சின் படத்தினுடைய பேட்ச் ஒர்க் நடந்துட்டு இருந்தது ஃபிலிம் சிட்டியில். அப்போ அங்கே போகும்போது என்னை அறிமுகப்படுத்தினாங்க, இதுதான் ராஜேந்திரன் சார்னு. அவருக்கு என்ன தெரியும், ஏன்னா சிங்கப்பூர் மலேசியா ஸ்டார் நைட்டுக்கெல்லாம் போகும்போது சார் என்னை பார்த்துருக்காரு, அதனால தெரியுமே என்னாரு. அப்போதான் சொல்றாங்க அவர்கிட்டயே, சார் இவர் வந்து திருப்பாச்சியில் கோட்டா சீனிவாசராவ் நடிச்சிடலாமா, அவருக்கு இவர் தான் சார் வாய்ஸ்,
அவர் என்ன ஒரு நிமிஷம் உங்கள் வாய்ஸா நீங்கள் பேசும்போது அந்த இது வரலையே எதுவுமே அப்படின்னு. இல்லை சார் அது வேறு மாதிரி பேசணும் சார் அப்படின்னு. அந்த ஒரு டைலாக் பேசி காட்டுங்களேன் அப்படின்னு சாரே கேட்டார். விஜய் சாரே கேட்டார். கேரவானில் உட்காந்துருக்கோம். அப்போ கேட்டார், சார் என்ன சார் நீங்கள்? இல்லை உண்மையில்லைங்க, அவர் என் கூட நடிக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அவர் என்ன டோன் கொடுத்து பேசுவாரோ அதே டோன் நான் ஸ்க்ரீனில் பார்த்தேன். அது உங்கள் வாய்ஸ் என்னும்போது அது எனக்கு கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. சும்மா ஏதோ ஒரு டைலாக் மட்டும் பேசுங்களேன்னாரு. அப்போ இந்த சன்னிய சகட அப்படின்னும்ல அது பேசினேன். அவர் வந்து ரொம்ப சார் இதுக்கும் அதுக்கும் வேரியேஷன் எங்கேயோ இருக்கே சார் அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்காக அந்த சனியின் சகட அது ஒரே ஒரு டைலாக் சார், ஏய் யாரை பார்க்குற சன்னிய சகட அப்படின்னாரு. அது அந்த டோன்ல வரும். இப்போ டைலாக் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கும்போது அந்த காமெடி இடையில பார்க்கறது, அந்த கண்ணை அப்படி வச்சுட்டு ஒரு மாதிரி பார்ப்பாரு, அதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட் அப்படியே உள்வாங்கிருப்பீல சார் கோட்டா சீனிவாஸ் சாராவே. அது இன்னொன்னு இல்லை, எனக்கு அதுல ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. நான் வேற கேரக்டர்ஸ் ஏதாவது பேசும்போது இந்த டோன் வராம நான் பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா, இப்போ இது வரைக்கும் ஆதவன் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். இந்த விஷயம் பார்த்து சிவாஜி பார்த்துட்டாரு. ஆமா, இவர் எழுந்திரிச்சு போய் ஸ்கிரீன் முன்னாடி நின்று அவரை பார்த்து திட்டுறாரு சார். அங்க நடிக்கும்போது பெரிய நடிச்சிருந்த நீங்க பேசும்போது கோட்டை விடுற பரதேசி. மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் எனக்கு ரசிகர் மன்றமே இருக்கு. அப்பா இல்ல, இது வரைக்கும் எத்தனை வாய்ஸார் பேசிருப்பீங்க, எத்தனை நடிகருக்கு பேசிருப்பீங்க, எத்தனை படத்துக்கு பேசிருப்பீங்க? படத்துக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு பெரிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, இருட்ட கிழக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின்